சிவன்மலை கோவிலுக்கு சொந்தமான விவசாய நிலத்தை ஏலம் விடுவதற்கு எதிர்ப்பு விவசாயிகள் காவல்துறை இடையே தள்ளுமுள்ளு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான இனாம் நிலங்களில் கடந்த 3 தலைமுறைகளாக விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சிவன்மலை கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை நேற்று முன்தினம் ஏலம் விடப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கிராம நிர்வாக அலுவலகத்தில் அறிவிப்பை ஒட்டி வைத்தனர். அதைத் தொடர்ந்து இன்று ஏலம் துவங்கும் முன்பே விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு முறையிட்டனர். ஆனால் விவசாயிகளை காவல்துறையினரை வைத்து தடுத்து கோவில் மேல் மண்டபத்தில் தனிநபர்கள் 15 பேர் மட்டுமே அனுமதித்து ஏலம் விட முயற்சி செய்தனர். ஆனால் தடைகளையும் மீறி ஏலம் நடைபெறும் இடத்திற்கு சென்று விவசாயிகள் கோஷமிட்டனர். இதனால் காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் MP கனிமொழி, அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சாமிநாதன், சேகர் பாபு, கயல்விழி செல்வராஜ் ஆகியோரின் தேர்தல் வாக்குறுதி என்ன ஆச்சு என்று பெண் விவசாயிகள் ஆவேசமாக பேசினர். இதனால் ஏலம் நடத்த முடியாமல் அதிகாரிகள் திணறி வருகின்றனர். அறநிலையத்துறை அலுவலகத்திற்குள்ளும் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கோவிலுக்கு சுவாமி தரிசனத்திற்கு வந்த பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். இதனால் சிவன்மலை பகுதியில் பரபரப்பு நிலவி வருகின்றது. ஏலம் பெறவங்க கிட்ட அந்த நில அனுபவத்துக்கு முதல்ல வரணுங்க. இந்த நிலம் எதுவுமே அறநிலையத்துறையிடம் அனுபவத்தில் இல்லை, இந்த கோயில் நிர்வாகத்திடம் அனுபவத்தில் இல்லை. அனைத்தும் இனாம் நிலம், அனைத்தும் மக்களிடம் பத்திரங்கள் இருக்குது. இதனால் வரைக்கும் மக்கள் வீடு கட்டி வசித்து வர்றாங்க, சர்வீஸ் வாங்கி வசித்து வர்றாங்க. எல்லாமே அவங்க முறையான ஆவணம் பெற்று முறையான உரிமை பெற்று தான் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள முதல்ல அந்த இடத்துல அவங்க ஏலம் விடுறதுக்கு முன்னாடி அதற்கான வழக்குகள் தொடுத்து வழக்குகளில் வென்று காவல்துறையை வைத்து முதலில் அனுபவம் எடுக்க வேண்டும். அனுபவம் எடுத்த நிலங்களை மட்டுமே குத்தகைக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்குதுங்க. இது எதுவுமே பண்ணாம 10ஆம் பொதுவா சம்பந்தம் இல்லாத எந்த சர்வே நம்பரை வேணாலும் போட்டுக்கிறதுங்க. யாரும் கேள்வி கேட்க கூடாதாமா. அந்த சர்வே நம்பருக்கு ஏலம்ன்றது இதுல கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாத பல சர்வே நம்பருக்கு ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கே தெரியாம ஏலம் விடுறாங்க. இங்க ஒருத்தர் அகஸ்தியலிங்கம் அவருடைய நிலம் ஏலம் விட்டு 6 மாசம் கழிச்சு கருணாமூர்த்தி மாநில ஒருங்கிணைப்பாளர் இனாம் நில விவசாயிகள் சார் இங்க சிவன்மலை கிராமத்துல இன்னைக்கு விவசாயிகளுக்கு நிலத்தை ஏலம் விடுறதாக அறிவிச்சிருந்தாங்க. ஏலத்துக்கு கலந்துக்கு வரும்போது எங்களை மட்டும் குறுக்காட்டி தனிப்பட்ட அரசியல் அரசியல் அதிகாரிகள் அரசியலுக்கு உட்பட்ட உணவு எடுக்கிற மாதிரி இந்த அறநிலையத்துறையும் காவல்துறையும் செய்யறாங்க. விவசாயிகள் கலந்துக்கிற ஏலத்தில் கலந்துக்கிற நடைமுறையே குறுக்காட்டுறாங்க. இதுதான் இங்க நடக்குது சார். ஏலத்தில் கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் வழிமுறை இருந்தா கொடுங்கன்னு சொல்றேன், அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காவல்துறை வச்சு ஏலத்தை எங்களை எல்லாம் தடுக்கிறதுக்கு தடுத்து போட்டு ஏலம் நடத்துறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கிறது எங்களுடைய கேள்வி. அடுத்தது நான் கலந்து சொல்லிடுறேன் சார். ஐயா, என் பேர் சதீஷ்குமார், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய சட்ட விழிப்புணர்வு அணி மாநில செயலாளர். ஏற்கனவே செய்தி கொடுத்திருந்தோம். தொடர்ந்து நாங்க இந்த இனாம் நில பிரச்சனை தொடர்பாக போராடிட்டு இருக்கிறோம். இந்த அறநிலையத்துறை இன்னைக்கு இதுல ஏலம் விடுறேன்னு சொல்றாங்கல்ல, இதுல பெரும்பாலான நிலங்கள் அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலமே கிடையாது. அதுக்கான ஆவணங்களும் கிடையாது. சட்டவிரோதமா விவசாயிகளை அப்புறப்படுத்தி மக்களை அப்புறப்படுத்தி புடுங்கி இவங்களை பேரை வச்சுக்கிட்டு இவங்க இந்த ஏலம் விடுற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் வன்மையா கண்டிச்சோம். தொடர்ந்து அமைச்சர் முத்துசாமி, அமைச்சர் சேகர் பாபு, MP கனிமொழி, திரும்ப அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் அமைச்சர் சாமிநாதன், அமைச்சர் கைவலி செல்வராஜ், அமைச்சர் TRP ராஜா, இவங்க எல்லாத்தையும் சந்திச்சு தேர்தல் காலத்தில் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து மனு கொடுத்தா அவங்க இனாம் நில பிரச்சனையை முடித்து கொடுக்கறதா, பிரச்சனையை தீர்வு காண்றதா தேர்தல் பிரச்சாரத்திலையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவமலைப்பேட்டையில தாராபுரத்திலையும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மீறி இவங்க இந்த அறநிலையத்துறை அறமில்லாத மாதிரி மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தணும், நிலத்தை பிடுங்கணும், அதுவும் யாரோ ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு கைக்கூலியாக இந்த அறநிலையத்துறை அலுவலர் செயல்படணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த நிலத்தை ஏலம் விடுறாங்க. இதை நாங்க வன்மையா கண்டிச்சு எங்களையும் ஏலத்துல பலங்கிருக்க விடுங்க. அதே மாதிரி எங்களோட நிலம் எந்த உரிமையின் அடிப்படையில் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் இந்த இடத்தை நீங்க இந்த நிலத்துங்களெல்லாம் நீங்க எப்படி ஏலம் விடுறீங்கன்னு கேட்டா, உங்களை நாங்கள் காவல்துறையை வைத்து அப்புறப்படுத்துவோம், பாதுகாப்புன்னு என்ற பெயரில் உங்களை அப்புறப்படுத்துவோம்னு சொல்லி எங்களை மேல ஏலத்துக்கு விடாம பண்றாங்க. ஏலம் தேதி நேற்று தான் சொல்லியிருக்காங்க. எந்த பொது ஏல முறையும் இந்த மாதிரி ஒரு நாள்ல சொல்லி ஒரு நாள்ல ரகசியமா பண்ண முடியாது. இந்த அறநிலையத்துறை அலுவலர்கள் ஏற்கனவே அவர்கள் மேல பலவேறு குற்றச்சாட்டு இருக்கு. அரசு, அதாவது இந்த அலுவலர்கள் அறநிலையத்துறை அலுவலர்கள் கோயிலோட நிதியை கையாடல் பண்ணிட்டு இருக்காங்க, முறைகேடு பண்ணிட்டு இருக்காங்க, ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, பல்வேறு பிரச்சனை குற்றச்சாட்டுகள் இருக்கிற நிலையில இந்த நிலத்தை அதன் அடிப்படையில் ஊழல் முறையீடு குற்றச்சாட்டு அவங்க ஏதோ சம்பாதிக்கிற நோக்கத்தில் பண்றாங்க அப்படின்றதா நாங்க குறிப்பா சொல்றோம். அதுவும் இந்த விவசாய குடிமக்களை அப்புறப்படுத்தி செய்யணும்னு நினைக்கிறது முழுக்க விவசாயிகளை அகதிகளாக்கணும், ஒழிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல
ஒரு மத அமைப்பை வைத்து, இந்து சமய அறநிலைத்துறையை வைத்து இவங்க செய்வது நாளைக்கு ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பையும் பாதிப்பை ஏற்படுத்தும். வாக்குறுதி கொடுத்த மாதிரி திமுக நிர்வாகிகள், திமுக அமைச்சர் பெருமக்கள் இந்த பிரச்சனையை தலையிட்டு விவசாயிகள் பக்கம் நிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அமைச்சர் மு. சாமிநாதன் அவர்கள் வீட்டுல அடுத்த கட்ட போராட்டம் கண்டிப்பா அங்க நாங்க போய் உட்காந்துக்குவோம். பதில் கொடுக்கிற வரைக்கும் அங்கதான் இருப்போம்.